வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சிக்கன் மசாலா செய்யலாம். மிக்சிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் கையாலே மசாலா இடித்து செய்யலாம். நான் இதை செய்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இருக்கும். அதை இந்த மாதிரி சின்ன உரலில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் கொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இஞ்சி ஒரு கட்டை விரல் சைஸில் இருக்கும், பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 10-15 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதையும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப மசிச்சு பேஸ்ட் ஆக்கிடாமல் இந்த மாதிரி இடிச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டையும் இடித்து எடுத்துக்கிட்டாச்சு. அதே உரலில் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவையும் லேசாக நசுக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து உரலில் போட்டு அதையும் ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடித்து தனியாக எடுத்துக்கலாம். நல்ல பழமான தக்காளியாக ஒரு தக்காளியை இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிட்டு இடித்து வச்ச பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, இது கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட சின்னதாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மேரினேட் பண்ணி இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடுறேன். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை அதில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுடலாம். நல்ல லோ ஃப்ளேம்லேயே அது பாட்டுக்கு வேகட்டும். ஒரு 15-20 நிமிஷம் நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. நடுவில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி விடும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் நம்ம நுணுக்கி வச்சதையும் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மிக்சிலலாம் எதுவும் அரைக்காமல் இந்த மாதிரி கையால் உரலில் நசுக்கி செஞ்சால் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா சூடான சாதத்துக்கு, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.